ஒரு சிம்பிளான பென்குயின் டிசைன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து ஷார்ட் நெயில்ஸ் இருந்தாலும் பண்ணலாம், லாங் நெயில்ஸ் இருந்தாலும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. ஷைனஸ் இருக்கக்கூடாது. டிப் பஃப் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. டிப் பஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொண்டு வந்துருங்க. இது ஓவல் ஷேப் தான் இருக்கு. நான் ஓவல் ஷேப்ல தான் பண்ண போறேன். பென்குயின் வந்து இப்போ நான் பண்ற டிசைன் வந்து ஓவல் ஷேப்பா இருந்தா அது அழகா இருக்கும். இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிடுறேன். பஃபர் யூஸ் பண்ணதுனால அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஸ் கலர் அப்ளை பண்ணணும். பேஸ் கலர் வந்து ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பேஸ் கலர் வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். அதனால நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் கியூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். செகண்ட் டைம் கியூர் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். தேர்ட் டைம்லேருந்து நீங்கள் எத்தனை முறை கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். எதை கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கியூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கலர் வந்து நான் கியூர் பண்ணியிருக்கேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப தின் லேயராக இருக்குது. அந்த மாதிரி தின் லேயராக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு கோட் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் செகண்ட் கோட்மே வந்து பிளாக் கலரே அப்ளை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா டார்க் பிளாக்காக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போது மறுபடியும் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் கியூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போது கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸோடையே நீங்கள் மேலே பண்ணக்கூடாது. அதுக்காக அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுவும் ஸ்பான்சர்ட் பிராண்ட் தான். ஒயிட் கலர் வந்து ஸ்பான்சர் பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே நான் ஒரு சென்டரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். பபுள்ஸ் இருக்கக்கூடாது. பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. இல்லைனா க்யூர் பண்ணும்போது அது அப்படியே அந்த இடம் மட்டும் பபுள்ஸ் இருக்க மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் கண்ணும் இதிலே வரைஞ்சிருங்க. கொஞ்சம் நல்லா சர்க்கிளாக வர மாதிரி. இந்த பக்கமும் அதே மாதிரியே வரைஞ்சிருங்க.
இப்போ இத 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி பிளாக் கலர எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் எடுத்து கண்ணு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் மாரி வரைங்க. கொஞ்சம் கீழவா தான் வரையணும். மேலவா வரைஞ்சிராதீங்க. இந்த சைட்லயும் அதே மாரியே வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த கார்னர்ல ஒயிட் தெரியணும். இப்போ மறுபடியும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் மாரி இந்த மாரி எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி இப்படி வரைங்க. இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் மாரி வரைங்க. நெக்ஸ்ட் அதே மாரி இந்த பக்கமும் ஒரு டாட் மாரி கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா இருக்க மாதிரி வைங்க. இத க்யூர் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து கொஞ்சம் பெருசா வச்சாலும் வைக்கலாம். இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா வைப் பண்ணிடுங்க. ஃபுல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணுங்க. ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணா தான் இது அழகா இருக்கும். ஸோ ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபைனலா 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நீங்க 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களுக்குலாம் வந்து நெயில் ஆர்ட் பண்ற மாரி இருந்தா, இந்த மாரி டிசைன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன்க்கு வந்து நீங்க வேற எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் ஜெல் பாலிஷ், பிரஷ் வச்சே நீங்க இந்த டிசைன் ஃபுல்லாவே பண்ணிடலாம். வேற எதுவுமே தேவை கிடையாது. டூல்ஸே இதுல தேவை கிடையாது. ஓகேவா? சிம்பிளாவும் இருக்கும். அழகாவும் இருக்கும். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற எதாவது டிசைன் பண்ணாலும் எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வேணும்னாலும் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.